சரி, ஓகே. இன்றைக்கா ஜாயின் பண்றீங்க மகன்? ஓ சார். சரி. அப்போ உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். சரி, அப்ப இந்த வகுப்பு தேங்க்யூ வந்து சார். தொடர்ந்து 4வது வருடமாக போய்கொண்டிருக்குது. அப்ப என் பெயர் வந்து மணிவண்ணன். அதான் மேக்ஸ் பாடம் படிப்பிக்கிறேன். அப்ப இந்த முதலாம் தவணையில அந்த கணக்கில் ஒரு பாடம் கூடுதலாக செய்து விட்டது என்னன்னா, உங்களுக்கு இந்த வருடத்துக்கான அந்த புதிய சிலபஸ், புதிய கல்வி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அப்ப அங்கனைக்குள்ள ஒரு பாடம் நான் முடிச்சுட்டேன். திடீர்னு மறுக இடையில என்ன செஞ்சிட்டாங்க, மாத்திட்டாங்க. ஆண்டாருக்கு அடுத்த வருஷம் தான் செய்யறது அப்படின்னு கொண்டு வந்தனால, அப்ப நாங்க இங்கனைக்குள்ள ஒரு 2 பாடம் பின்னுக்கு தான் நிக்கிறோம். 2 பாடம் பின்னுக்கு நிக்கிறோம். அதிகமான அது விடுமுறைகளும் வந்துருச்சு. அப்ப அதனால அது கொஞ்சம் எனக்குள்ள சிக்கலாகிட்டு, மற்றபடி மற்றபடி என்னன்னு சொன்னா, 2வது தவணையில இந்த சிலபஸ் வந்து என்ன செய்யப்படும், குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வந்துருவேன். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்ப அத மத்தவங்க வளமையா வாரவங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, என்ன நோட் பண்ணிருக்கோண்டு கடைசியா. சார் ஹோம்வொர்க் எந்த பயிற்சி? பயிற்சி எது? சார் இந்த பயிற்சி 47ஆம் பக்கம் இருக்கிற அந்த நேரங்கள் சார். இல்ல சார், ஒரு நிமிடம். அந்த இது 12 இல்லையா? மணித்தியால கடிகாரம் நேரம் நியம முறையில் எப்படி எழுதுறதுன்னு அந்த ஒரு புக்ல கொடுத்துருக்காங்க சார். அட்டவணைனா இதா? இது இல்ல சார். இதா? இதுவும் இல்ல சார், இன்னொன்று இருக்கு. இதா மகள்? இல்ல சார், 47ஆம் பக்கம் இருக்கு சார். இதுதான் சார். இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோமே. இதெல்லாம் பார்த்தாச்சு தானே? இதெல்லாம் பார்த்தாச்சு சார், வீட்ல வச்சு அடிச்சுக்க சொன்னீங்க சார். இந்த அட்டவணையை நோட் பண்ணிட்டு வர சொன்னேன். ஓ சார். இந்த அட்டவணை. சரி, அப்ப இது வரைக்கும் தான் கடைசியா நாங்க பார்த்தது. சார். சரியா? சரி, ஓகே. சரி, அப்ப பார்ப்போம். எல்லாரும் வந்துட்டாங்களாண்டு. 2-3 பேர் இருக்குது. சரி, அவங்க வந்து இடையில ஜாயின் பண்ணி கொள்வாங்க. எல்லாருக்கும் குட் ஈவினிங். சரியா? மாலை வந்தனங்கள். என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அப்ப நாங்க வந்து இந்த பாடத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, அன்னைக்குல இன்னொரு 2 பாடம் சரியா திசைகள் வரைக்கும் அன்னைக்குல இருக்கும். அப்ப அதெல்லாம் 2ஆம் தவணையில எப்படியாவது இடையில இடையில செஞ்சிருவேன். சரியா? அப்ப அதனால நீங்க அதை கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த டைம்ல வந்து கொஞ்சம் லீவுகள் அதிகமாக வந்தனால தான் எனக்கு சிக்கலாயிட்டு. அப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கிறது மகள் காலம் பாடம். அப்ப இந்த காலம் என்பது நாங்க கூடுதலாக பயன்படுத்துறது ஒன்று நேரத்தை வைத்து கொண்டும், இன்னொன்று வந்து திகதியை வைத்து கொண்டும் காலத்தை அளவிடுறதுக்கு. அப்ப நேரம் பார்க்கும் பொழுது 12 மணித்தியால கடிகாரம், 24 மணித்தியால கடிகாரம் அப்படின்னு 2 காணப்படுகிறது. 12 மணித்தியால கடிகாரத்துல 1ல இருந்து 12 வரைக்கும் எண்கள் காணப்படும். 24 மணித்தியால கடிகாரத்துல 1ல இருந்து 24 வரைக்கும் எண்கள் காணப்படும். அப்ப இந்த 24 மணித்தியால கடிகாரத்துல முற்பகல் பிற்பகல்னு காணப்படாது. அப்படியே தொடர்ந்து எண்கள் அங்க காணப்படும். அப்ப அதை வைத்துக்கொண்டு நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம்னு சொன்னா, எங்களுக்கு அந்த முற்பகல் பிற்பகலை பார்த்து கொள்ளலாம். அப்ப 1ல இருந்து 12 மணி வரைக்கும் வருமா இருந்தா அது முற்பகல் எனவும், பிறகு 12 மணிக்கு அங்கால உள்ள பகுதிகள் வந்து சரியா, அதாவது 13 மணியில இருந்து 24 மணி வரைக்கும் உள்ள பகுதி வந்து பிற்பகல் எனவும் அழைக்கப்படும். அப்ப இந்த அட்டவணையை வைத்துக்கொண்டு இதை நாங்க பார்த்து கொள்ளலாம். அப்ப இதுல உங்களுக்கு வரக்கூடியது என்னன்னா, சரியா 12 மணித்தியால ஒரு கடிகாரத்துல உள்ள நேரத்தை தருவாரு. அதை 24 மணித்தியால கடிகாரத்துக்கு மாத்த சொல்லுவாரு. 24 மணித்தியால கடிகாரத்துல தருவாங்க, அத 12 மணித்தியால கடிகாரத்துக்கு மாத்த சொல்லுவாங்க.
சரியா? அந்த மைக்கை ஆன் பண்ணி வச்சுக்கொண்டு அங்க பேசிக்கிட்டு இருந்தா சிக்கலாகிரும். சரி, அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளணும். 12 மணித்தியால கடிகாரத்துல முற்பகல் அப்படி பிற்பகல்னு சொல்லி தருவாரு. அதை நீங்க 24 மணித்தியால கடிகாரத்துக்கு மாற்ற வேண்டி இருக்கும். 24 மணித்தியால கடிகாரத்துல தந்திருப்பாரு. அதை நாங்க 24 மணித்தியால கடிகாரம்னு எப்படி கண்டு கொள்ளலாம்னா, இலக்கங்கள் எல்லாமே 2 இலக்கத்துல காணப்படும். நடுவுல வந்து டபுள் டாட் காணப்படும். நடுவுல வந்து என்ன காணப்படும்? 24 மணித்தியால கடிகாரமா இருந்தா டபுள் டாட் காணப்படும். டபுள் டாட். அதுல உள்ள எண்கள் வந்து 2 இலக்கங்கள்ல எழுதப்பட்டிருக்கும். 12 மணித்தியால கடிகாரத்துல டபுள் டாட் பயன்படுத்தணும்னு கட்டாயம் இல்ல. இலக்கங்கள் 2 இலக்கத்துல தான் எழுதணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. அப்ப 24 மணித்தியால கடிகாரத்துல எழுதிக்கல, கட்டாயம் அங்க டபுள் டாட் பயன்படுத்த வேண்டும். அதோடு 2 இலக்கங்கள்ல எண்கள் எழுதப்பட வேண்டும். அப்ப இந்த அட்டவணை என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒன்று இந்த காலம் பாடுது. அப்ப இதை நல்லா பார்த்து வச்சுக்கொள்ளணும். சரியா? ஓகேவா? ஓகே சார். சரியா? சரி, அப்ப இங்க பாருங்க, பிற்பகல் 2:35 மணியை சர்வதேச நியம முறையில் எழுதுக. அப்ப இந்த பிற்பகல்னு வந்திருக்கனால அப்ப 12 மணித்தியால கடிகாரத்துல பிற்பகல்ங்கிறது வந்து 12க்கு பிற்பாடு உள்ளது. அதை நாங்க 24 மணித்தியால கடிகாரத்துக்கு மாற்றும் பொழுது அப்ப இந்த பிற்பகல்னு வந்தா 13, 14, 15, 16 அப்படின்னு தான் போகும். அப்ப 2 மணி என்பது 14 அப்படின்னு வந்துருவார். அப்ப நடுவுல டபுள் டாட். அதோட இந்த 35 அப்படியே எழுதி விட்டுற வேண்டியதுதான். அப்ப 35 அப்படியே எழுதி விட்டுட்டு இங்கால நீங்க மணி அப்படின்னு சொல்லி போடுறேன்னா போடலாம். சரியா? அப்படிலாட்டி ஆங்கிலத்துல அவர் H அப்படின்னு சொல்லி போடலாம். ஓகேவா? சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி சார். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? சார், அப்ப 12 மணித்தியால கடிகாரத்துல இருந்து 24 மணித்தியால கடிகாரத்துக்கும் 24 மணித்தியால கடிகாரத்துல இருந்து 12 மணித்தியால கடிகாரத்துக்கும் மாத்துறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே சார். அப்ப அந்த 24 மணித்தியால கடிகாரமா 12 மணித்தியால கடிகாரமானு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அந்த டபுள் டாட் சிங்கிள் டாட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். டபுள் டாட் சிங்கிள் டாட்டை வச்சு 24 மணித்தியால கடிகாரத்தில் தந்திருக்காங்களா 12 மணித்தியால கடிகாரத்தில் தந்திருக்காங்களா அப்படிங்கிறத இலகுவாக கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். சரிதானே மகன்? சரிதானே மகள்? சரி சார். சரி சார். இந்த பயிற்சியை செய்வோமா கொஞ்சம் வேகமா? ஓகே சார். ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கொள்ளாதீங்க. கீழே உள்ள அட்டவணையை பயன்படுத்தி, சரியா, கீழே உள்ள அட்டவணையில் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் விமானங்கள் சிலவற்றின் புறப்படு நேரங்கள் காட்டப்பட்டுள்ளன. அட்டவணையை பிரதி செய்து இடைவெளிகளை நிரப்புக. அப்ப அந்த புறப்படும் நேரம் ஒரு பக்கம் 12 மணித்தியால கடிகாரத்தில் தந்திருக்காரு, மந்த பக்கம் சர்வதேச நியம முறையில் அப்ப 24 மணித்தியால கடிகாரத்துல. அப்ப 12 மணித்தியால கடிகாரத்துல இருந்து 24 மணி கடிகாரத்துக்கு மாத்தணும். 24 மணித்தியால கடிகாரத்துல இருந்து 12 மணித்தியால கடிகாரத்துக்கும் மாத்தணும்.
தந்திருக்காங்க கோலாலம்பூர், திருவனந்தபுரம், சிங்கப்பூர், புதுடில்லி, சென்னை, கராச்சி, துபாய், பாரிஸ், லண்டன், பேங்காக், மாலைத்தீவு அப்படி தந்திருக்காங்க. சரியா? அப்ப இதுல இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 காணப்படுது. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி. சரி சார். இந்த இடைவெளியில எழுதும் பொழுது வேற ஒரு கலர் பேனைய பயன்படுத்துங்க. நீங்க ஃபுல்லா நீளத்துல எழுதுனீங்கன்னா இந்த இடைவெளிக்கு விடை எழுதும் பொழுது பிளாக்ல எழுதுங்க. பிளாக்ல ஃபுல்லா எழுதுனீங்கன்னா விடை எழுதும் பொழுது நீல கலரை பயன்படுத்துங்க. சிவப்பு பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா சிவப்புல தான் நீங்க திருத்த போறீங்க. சரி, கொஞ்சம் வேகமா செய்து முடிங்க. கொஞ்சம் வேகமா செய்யணும். சரி சார். செய்துட்டேன் சார். இன்னும் டைம் வேணுமா மகன்? இன்னும் எத்தனை பேருக்கு டைம் வேணும்?
சார் எனக்கு கொஞ்சம் டைம் ஓகே சார் 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 இன்னொரு 1 மினிட் தாரேன், கொஞ்சம் குயிக்கா செய்து முடிங்க. செய்துட்டேன் சார். சரி, பாருங்க, கீழே உள்ள அட்டவணையில் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் விமானங்கள் சிலவற்றின் புறப்படும் நேரங்கள் காட்டப்பட்டுள்ளன. அதாவது புறப்படும் நேரங்கள் தான் இங்க மிக முக்கியமானது. அப்ப இந்த புறப்படும் நேரங்கள் 12 மணித்தியால கடிகாரத்துல இருந்து அங்கால 24 மணித்தியால கடிகாரத்துக்கு மாற்றப்படுகின்றது. அதே மாதிரி 24 மணித்தியால கடிகாரத்துல இருந்து 12 மணித்தியால கடிகாரத்துக்கு மாற்றப்படுகின்றது. அப்ப முதலாவதாக கோலாலம்பூர், சரியா, மலேசியாவின் சரியா நகரம் கோலாலம்பூர் விமான நிலையத்துக்கு செல்லுகின்ற ஒரு விமானம் வந்து முற்பகல் 7:05 ஆரம்பிக்குது. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? முற்பகல் 7:05. 7:05 ஆரம்பிக்குது. அப்ப இத கேட்டிருக்காங்க சர்வதேச முறையில. அப்ப சர்வதேச முறையில எழுதும் பொழுது 2 நியதிகள் இருக்குது. முதலாவது நியதி கட்டாயம் டபுள் டாட் பயன்படுத்தணும். 2வது நியதி 2 இலக்கங்கள் எழுதப்பட வேண்டும். அங்க எழுதப்படுகின்ற எண்கள் எத்தனை இலக்கங்கள் எழுதப்படணும்? 2 இலக்கங்கள். 2 இலக்கங்கள். அப்ப இந்த அப்ப 7 எழுதும் பொழுது கட்டாயம் நாங்க அதோட என்ன பயன்படுத்தணும்? 7க்கு முன்னால 0. 0 பயன்படுத்தணும். அப்ப இங்க 07 அதோட டபுள் டாட் அங்கால 05 இப்படி எழுந்திருந்தீங்கன்னா சரி போட்டுக்கொள்ளுங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார். இந்த ஆன்சர் எழுதிருக்கீங்களா எல்லாரும்? சார். எஸ் சார். சரி, 2வது பாருங்க, திருவானந்தபுரம். எஸ் சார். திருவானந்தபுரம் இந்தியா. அப்ப இந்தியாவின் திருவானந்தபுரம் விமான நிலையத்துக்கு புறப்படுகின்ற விமானம், சரியா, சர்வதேச 24 மணித்தியால கடிகாரத்தின் படி 24 மணித்தியால கடிகாரத்தின் படி 08 போட்டு டபுள் டாட் 25 தந்திருக்காங்க. அப்ப இது 12க்கு முன்னுக்கு இருக்கனால இது ஒரு முற்பகல். அப்ப கட்டாயம் கிடைக்கல மூப்ப நாங்க போடணும். 12 மணித்தியால கடிகாரத்துல கேட்டிருக்காங்க. அப்ப மூப்ப வரும். அதோட 8 அதுல 0 போடணும்னு அவசியம் இல்லை. அப்ப 8 ஒரு டாட் இங்கால 25. சரியா மயன்? சரியா மகள்? சரி சார். சரி சார். அப்ப அதுக்கடுத்து பாருங்க, பிற்பகல் 7:10. பிற்பகல் 7:10. அப்ப இந்த பிற்பகல்னு வந்தா 24 மணித்தியால கடிகாரத்துல 13, 14, 15, 16 அப்படித்தான் நம்பர்ஸ் வரும்.
அப்ப பிற்பகல் 7 மணின்னு சொன்னா 19 மணி. பிற்பகல் 7 மணி என்றா 19, அதோட டபுள் டாட் அங்கால 10. சரியா? ஓகேவா? சிங்கப்பூர் ஓகே சார். சிங்கப்பூர் பிற்பகல் 7 மணி 10 நிமிடம். அப்ப இதுல வரும் 19 டபுள் டாட் 10. அதுக்கடுத்து புதுடில்லி 19 15, 19 டபுள் டாட் 15 தந்திருக்காங்க. அப்ப இங்க வரப்போகுது பிற்பகல் 7:15. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். 7:15. சரி சார். அதுக்கடுத்து சென்னை முற்பகல் 10:30. அப்ப அதை அப்படியே எழுதி விட்டுறலாம். 10 போடுவீங்க, டபுள் டாட் அங்கால 30. சரியா? முதல் 5 சரியா எடுத்திருக்கீங்களா எல்லாரும்? சரி. அதுக்கடுத்து பாருங்க 19:55. அப்ப இங்க பிற்பகல் 7:55. 19 வந்தா 7 மணி. அப்ப பிற்பகல் 7 மணி 55 நிமிடம். பிற்பகல் 6:45 கொடுத்திருக்காங்க. அப்ப 18:45. 18:45. சரிதானே? சரி சார். அதுக்கடுத்து பாருங்க, இங்க 8 மணின்னு கொடுத்திருக்காரு. அப்ப முற்பகல் 8 மணி. முற்பகல் 8 மணி. சரியா 8 மணின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப முற்பகல் 8 மணி அப்படின்னு வரும். அடுத்து லண்டனுக்கு புறப்படுற விமானம் முற்பகல் 11:10 கொடுத்திருக்காரு. அப்ப 11 டபுள் டாட் அங்கால 10. சரியா? சரி சார். அடுத்தது பேங்காக். தாய்லாந்தின் பேங்காக்கு புறப்படுகின்ற விமானம் 20:30 சொல்லி இருக்குது. அப்ப இது 12க்கு பின்னால உள்ள எண்கள். அதனால இங்க கட்டாயம் பிற்பகல் வரும். 12 மணித்தியால கடிகாரத்துக்கு பிற்பகல் 8:30 போட்டிருக்கீங்களா? 8:30. இறுதியாக 11வது மாலைத்தீவு பிற்பகல் 1:25. அப்ப 13 டபுள் டாட் 25 நிமிடம் சார். 25 நிமிடம். சார் அப்ப 24 மணித்தியால கடிகாரத்தில் உள்ளது 12 மணித்தியால கடிகாரம். 12 மணித்தியால கடிகாரத்தில் உள்ளது 24 மணித்தியால கடிகாரத்துக்கு மாத்திரம். இது இப்போ உங்களுக்கு தெரியும். சரிதானே? அப்ப யாருக்காவது பிரச்சனை இருக்கா இதுல? சரியா? சரி. டக்குன்னு இத கரெக்ஷன் செய்து கொள்ளணும். அப்படி நோட் பண்ணாம இருந்தால் குயிக்கா ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு கொள்ளுங்க. பிறகு நீங்க டைம் எடுத்து நோட் பண்ணி கொள்ளலாம். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி சார். சரி சார். ஓகேயா? இப்ப நான் இதுல அடுத்த செக்ஷனுக்கு போறேன். அங்கனைக்குல இன்னும் 2 கேள்வி இருக்குது. 2வது கேள்வி இருக்குது. இங்கால 3வது கேள்வி இருக்குது. இதுக்கு விளக்கம் தாரேன். பின்வரும் சந்தர்ப்பங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நேரங்களை சர்வதேச நியம முறையில் எழுதி அவ்விவரங்களை மீண்டும் எழுதுக. அப்ப இங்க தந்திருக்காங்க 3 சந்தர்ப்பங்கள். முதலாவது சந்தர்ப்பம், கோட்டை புகையிரத நிலையத்தில் இருந்து முற்பகல் 10:30 புறப்படும் உடனட்டம் எண்ணிக்கை புகையிரதம் பிற்பகல் 5:40 பதுளையை அடையும். அப்ப இதையே நீங்க எழுதணும். இந்த முற்பகல் நேரத்தையும் இந்த பிற்பகல் நேரத்தை மட்டும் எதுக்கு மாத்தணும்? சர்வதேச 24 மணித்தியால கடிகாரத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? அதை மாத்த வேண்டும். அப்ப இந்த சந்தர்ப்பத்துக்கு கீழேயே அதை நீங்க எழுதி விட்டீங்கன்னா சரி. அப்ப இது அவ்வளவு கஷ்டம் இல்லை. சரிதானே? விலங்கல்ல
திரும்ப இருக்கும் இதே வாக்கியத்தை எழுதுனே சார். அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கேன் மகள். சரியா? இந்த வசனத்தை அப்படியே எழுதி இந்த முற்பகல் பிற்பகல்னு இந்த 12 மணித்தியால கடிகாரத்துல அவங்க டைம் தந்திருக்காங்க. அந்த இடத்துல மட்டும் நீங்க 24 மணித்தியால கடிகாரத்துக்கு மாத்திடணும். அதே வசனம் வரும், அதே சம்பவம் வரும். ஆனா நேரம் 12 மணித்தியால கடிகாரத்துல இருந்து எத்தனைக்கு மாறி இருக்கும்? 24 மணித்தியால கடிகாரத்துக்கு மாறி இருக்கும். ஓகேவா? ஓகே சார். சார், அப்ப அந்த கேள்வி உங்களுக்கு செய்ய இயலும். இந்த முதல்ல செய்தது மாய்க்கேதான். இதுவும் சரியா? இலங்கையில புகையிரதம் சரியா? அப்படியே சில சம்பவங்கள் இங்க தந்து இருக்குது. சர்வதேச முறையில இருக்குது. அங்கால 12 மணித்தியால கடிகாரத்துக்கு இதை என்ன செய்யறாங்க? மாத்தோடும். ஓகே தானே? ஓகே சார். சார், அப்ப இந்த 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 இடம் வந்திருக்குது இப்படி. அப்ப இந்த இடத்துல பாருங்க, முன்னுக்குள்ளது முற்பகல், பின்னுக்குள்ளது பிற்பகல். அப்ப இந்த 12 மணித்தியால கடிகாரத்துக்கு கட்டாயம் மாத்தும் பொழுது மூப்ப பீப்ப போடணும் கட்டாயம். சரிதானே? சரி சார், சார். அப்ப இந்த கேள்வி இலகுவான கேள்வி. அப்ப இது ரெண்டும் செய்து கொள்ள எழுதானே, பிரச்சனை இல்லையே. இல்ல சார். சரியா? இல்ல. சார், அடுத்த தலைப்பு நியம முறையில் திகதியை எழுதுதல். நியம முறையில் திகதியை எழுதுதல். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. நியம முறையில் திகதியை எழுதுதல். சாதாரணமா நீங்க எல்லாருமே திகதி போடுவீங்க, கொப்பில போடுவீங்க தானே? சார். சார், அப்ப இங்க எல்லாருமே உங்களுக்குன்னு சில விருப்பமான டிசைன்ஸ் வச்சிருப்பீங்க. அதாவது கவர்ச்சிகரமா குறிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டிசைன் வச்சிருப்பீங்க திகதியை குறிக்க போடுறதுக்கு. அப்படித்தானே? ஓமா இல்லையா? ஓ சார். ஒரு சிலர் புள்ளி வைப்பீங்க. இப்ப 2026 சரியா? இந்த இப்படி புள்ளி வைத்து போடுறவங்க இருப்பீங்க. ஒரு சிலர் இந்த இப்படி போடுவீங்க. ஒரு சிலர் இந்த இப்படி போடுவீங்க. இப்படி எல்லாம் போடுறவங்க இருக்கீங்க தானே? ஓ சார். இது சாதாரணமாக ஒரு திகதியை எழுதுற முறை. ஆனா சர்வதேச ரீதியாக நியம முறையில எழுதக்கில கட்டாயம் இங்க சில நியதிகள் இருக்குது. அதாவது இங்க சில விதிமுறைகள் இருக்குது. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். அந்த விதிமுறைகள் தான் இங்க கீழே தந்திருக்காங்க டொட்ஸ்ல. இத கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணுங்க. முதலாவது நியதி வருடம் முதலாவதாகவும் மாதம் 2வதாகவும் திகதி 3வதாகவும் ஒழுங்கில் எழுதப்பட வேண்டும். அப்ப நாங்க நினைச்ச மாதிரிக்கே எழுதலாம். கட்டாயம் முதலாவது வருடம் தான் இருக்கணும், 2வது மாதம், 3வது திகதி. இந்த ஓர்டர்ல ஒழுங்குமுறையில இருக்க வேண்டும், சர்வதேச நியம முறைக்கு அடிப்படையாகும். அடுத்தது வருடத்தை எழுதக்கில 4 இலக்கங்களையும் எழுத வேண்டும். மற்றபடி மாதத்தையும் திகதியையும் எழுதிக்கல 2 இலக்கத்துல எழுதியிருக்கணும். அப்ப அந்த பூஜ்ஜியம் வந்தா பூஜ்ஜியம் வார இடத்துல அந்த பூஜ்ஜியங்களை கட்டாயம் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? போட்டு இருக்க வேண்டும். அப்ப இந்த நியதி கட்டாயமானது. அடுத்தது வருடம் மாதம் திகதி என்பவற்றை எழுதக்கில இடையில சிறு கோடுகள் தான் இடப்பட வேண்டும். புள்ளி வைக்க இயலாது, இப்படி டிசைன் போட இயலாது, இப்படி சரிவு கோடு பயன்படுத்த இயலாது, பூக்கள் பயன்படுத்த இயலாது, ஸ்டார் பயன்படுத்த இயலாது, சதுர குறியீடு பயன்படுத்த இயலாது. அப்ப சிறு கோடு டேஷ் மட்டும்தான் பயன்படுத்தலாம். டேஷ் டேஷ் இப்படி சின்ன டேஷ் ஒன்று மட்டும் பயன்படுத்த. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். அப்ப சர்வதேச முறையில திகதியை எழுதும் பொழுது இந்த விதிமுறைகள் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும். ஓகே ஓகே சார்.
வேகமா நோட் பண்ணி கொள்ளுங்க அந்த விதிமுறைய. கொஞ்சம் வேகமா நோட் பண்ணுங்க. சரியா மகன், சரியா மகள், நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணணும் சார். விளங்குது இல்ல சார். அந்த ஸ்கிரீன் விளங்குது இல்ல? உங்களோட புக்ல இருக்குவே மகள் அது. சரி மைக் சார். ஆன் பண்ணி கேமரா ஆன் பண்ணியிருந்தா ஓப் பண்ணி விட்டுருங்க. சரி, மைக் ஆன் பண்ணிருக்கோம், மைக் ஓப்பன் பண்ணா தான் மற்றவங்களுக்கு ஸ்கிரீன் விளங்கும். அடுத்தது இந்த மைக் யாராவது ஒன் பண்ணி கதைச்சா மறுபடியும் அவங்க ஓப்பன் பண்ண பிற்பாடு திரும்ப ஸ்கிரீன் வந்துடும். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப திகதிய நியம முறையில எழுதக்கில எங்களுக்கு விரும்பிய மாதிரி கவர்ச்சிகரமாக எழுதணும்னு சொல்லி விரும்பிய அலங்காரங்கள் பயன்படுத்த முடியாது. சரியா மகன், சரியா மகள்? சரி சார். அப்ப கட்டாயம் என்ன போர்டு பயன்படுத்தணும்? சர்வதேச முறையில் எழுதும் பொழுது என்ன பயன்படுத்தணும்? சர்வதேச முறையில எழுதக்கில வருடம் திகதி மாதம் திகதிக்கு இடையில என்ன பயன்படுத்தணும்? சிறு கோடு. கோடு. ஆங்கிலத்துல டேஷ்னு சொல்லுவோம். ஆங்கிலத்துல என்னன்னு சொல்றது? டேஷ். டேஷ். அந்த சிறிய டேஷ் ஒன்றை நீங்க பயன்படுத்தலாம். ஓகேவா? எல்லாத்துக்கும் இப்ப கிளியரா விளங்கிச்சா? கிளியர் சார். சரியா. அப்ப இது எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சா? இந்த 3 நியதிகளையும் இந்த 3 விதிமுறைகளை நோட் பண்ணியாச்சா? ஓம் சார். ஓம் சார். இன்னும் டைம் வேணும்னு சொல்றவங்க? சார் நான் 3வது எழுதுறேன், கொஞ்சம் டைம் வேணுமா சார்? சரி, கொஞ்சம் குயிக்கா எழுதுங்க. 2வது எழுதுறேன், கொஞ்சம் டைம். சரி, இது புக்லயும் இருக்குது, உங்களோட புத்தகத்திலையும் இருக்குது. அதனால அதுலயும் நீங்க பார்த்து எழுதி கொள்ளலாம். சரியா? இப்ப இங்க இது பண்ணித்தான் இருக்கணும்னு இல்ல. அப்ப இதுல வந்து நேரம் நம்ம மிச்சப்படுத்தி கொள்ளணும். அப்பதான் நிறைய விஷயங்கள் இங்க பார்க்க முடியும். நோட் பண்றதுக்கு டைம் எடுத்து விட்டோம்னா சிக்கலாகி போயிடும். சரியா? எழுதியாச்சு சார். அப்ப அந்த மத்தவங்க இங்க லேட் ஆகுறவங்க கொஞ்சம் புக்கை கொஞ்சம் பாருங்க. எல்லாத்துக்கிட்டையும் புக் இருக்குதானே? சரியா? சரி, தயவு செய்து என்னை மன்னிக்கணும். சரிதானே? சரி. அப்ப அதன்படி ஒரு உதாரணம் போட்டுக்கொள்ளுங்க. உதாரணம் உண்டு. 2015 ஏப்ரல் 8ஆம் திகதி. 2015 ஏப்ரல் 8ஆம் திகதி நாங்க சர்வதேச நியம முறைக்கு மாத்தினோம்னா, சர்வதேச நியம முறைக்கு நாங்க மாத்தினோம்னா 2015 டேஷ் 04 டேஷ் 08 அப்படின்னு சொல்லி வரும். சரியா மகன், சரியா மகள்? சரி சார். சரி சார். சரி, இப்ப எல்லாரும் உங்களோட பிறந்த திகதிய, உங்களோட பிறந்த திகதி, வருடம் பிறந்த திகதி அத எழுதி, சரியா, சாதாரண முறையில எழுதி அங்கால சர்வதேச முறைப்படி நீங்க எழுதணும்.
சரிதானே? சரி சார். சரி சார். குயிக்கா இதை எழுதுங்க பாப்போம். சாதாரணமாக ஒரு ஆள் சொல்லுங்க உங்களோட பிறந்த வருடம் பிறந்த திகதிய. சார் தேஷாணி சொல்றேன். சொல்லுங்க. 2015ஆம் ஆண்டு 2015 பிப்ரவரி பிப்ரவரி மாதம் பிப்ரவரி கொஞ்சம் இருங்க, நான் எழுதி கொள்றேன். பிப்ரவரி ஓகே 22ஆம் திகதி. 22ஆம் திகதி. அப்ப இத சர்வதேச முறைக்கு மாத்தணும்னா 2015 டேஷ் 02 சரியா 22 இந்த மாதிரிக்கு உங்களுக்கு வந்திருக்கும். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி, உங்களையே தான் எழுதணும். இதை பார்த்து எல்லாரும் எழுதிடுறது இல்ல. இல்ல சார், நான் எழுதிட்டேன் சார். திகதி ஒன்ற சாதாரண முறையில இருந்து எப்படி சர்வதேச முறைக்கு மாத்தணும் அப்படிங்கிறது இப்ப எல்லாத்துக்கும் விளங்கிச்சா? ஆம் சார். சரியா? ஓ சார். ஓகே. அந்த புதிதாக வந்தீங்க மகள், கிளியரா உங்களுக்கு? இருக்கீங்க தானே கிளாஸ்ல? சார் நானும் நியூ ஸ்டூடண்ட். ஓகே ஓகே. நியூ ஸ்டூடண்ட் தான் சார். சரி ஓகே ஓகே ஓகே. சரி, அப்ப நான் பேசுற மொழிநடை உங்களுக்கு சிக்கல் இல்ல தானே? எல்லாத்துக்கும் விளங்குது தானே? சரி ஓகே. சரி, அப்ப அதே மாதிரி சரி, அப்ப இந்த இதுகள் கட்டாயம் ஞாபகத்துல வச்சிருக்கணும். அப்ப அதுகள் தேவை. சரி, அதுல மூன்றாவது உதாரணமாக, சரியா, மூன்றாவது உதாரணம் 2015 சர்வதேச முறையில இங்க தந்திருக்குது. 2015 டேஷ் 05 டேஷ் 08ஆம் திகதி நள்ளிரவு 12 மணி என்ற நேரம். சரியா? 2015 டேஷ் 05 டேஷ் 08 ஆம் திகதி 24 மணித்தியால கடிகாரத்துல நள்ளிரவு 12 மணின்னு சொன்னா 24 மணித்தியால கடிகாரத்துல 24:00 அப்படின்னு தான் வரும். சரியா மயன்? சரியா மகள்? சரி சார். சரி சார். அதை எழுதுற இன்னொரு முறை, இந்த விடையை எழுதுற இன்னொரு முறை, இந்த 24 மணி என்பத எல்லாத்தையும் சைவராகவும் நாங்க எழுதலாம். இங்க இப்படி ஒரு விசேட எழுதுற முறையும் காணப்படுகிறது. ஏன்னா நள்ளிரவு 24 மணி அப்படின்னு சொன்னா அடுத்து ஒரு செகண்ட் அங்கால நகரும் பொழுது அடுத்த நாள் ஆரம்பிச்சிடும். ஏற்றுக்கொள்றீங்களா? அடுத்த நாள் ஆரம்பிச்சிருந்தானே, ஒரு செகண்ட் அங்கிட்டு போனாலே. அப்போ ஒரு செகண்ட் அங்கால தாண்டும் பொழுது கட்டாயம் அடுத்த நாள் ஆரம்பிச்சிடும். பாருங்க, இங்க டேட் 8ஆம் திகதி இருக்குது. இங்க எத்தனாம் திகதி இருக்குது? 9ஆம் திகதி. 9ஆம் திகதி. அப்ப அந்த ஒரு செகண்ட் அங்கிட்டு நகர்ந்தாலும் 8ஆம் திகதி 9ஆக மாறி இங்கால 00 மாறிடும். சரியா? சரி சார். சரி சார். அப்ப இத நாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த பிறந்த நாள் கொண்டாடுவதற்கான தினத்தை நாங்க கண்டறிவோம் தானே? அது இந்த இதை வச்சுதான் கண்டுபிடிக்கிறது. அப்ப அந்த 12 நள்ளிரவு 12 மணிக்கு முன்னால பிறந்திருந்தா, நள்ளிரவு 12 மணிக்கு பின்னால பிறந்திருந்தா அந்த திகதி வேறுபடுறது நாங்க அவதானிக்கலாம். அப்ப அதுல உங்க எல்லாத்துக்கும் அது தெரியும். உங்களோட பிறந்த நாள் திகதியை வைத்துக்கொண்டு அதை இலகுவாக கண்டுபிடிச்சு கொள்ள முடியும். சரியா? சரி சார். சரி, அப்ப இவ்வாறு திகதி கொண்ட நாங்க சர்வதேச முறைக்கும் அதே நேரத்துல நேரத்தை எப்படி சர்வதேச முறைக்கும் எழுதணும் அப்படிங்கிறதுக்கு விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறையை யாரும் மாற்ற முடியாது. அது கணிதவியலாளர்கள் கண்டுபிடிச்சு உருவாக்கி வச்சுட்டு போனது. அப்ப அதை கட்டாயம் நாங்க பின்பற்றித்தான் ஆகணும். அப்பதான் அதை அவங்களுக்கு நாங்க ஒரு மரியாதை செலுத்துற மாதிரிக்கே இருக்கும். படித்தவர்களுக்கான ஒரு பண்பு.
விளங்கிச்சா? இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அப்ப எங்களுக்கான பண்புகள் வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரிக்கு அளவிடப்படும். அப்ப நேரம் கொண்ட 12 மணித்தியால கடிகாரத்துல இருந்து 24 மணித்தியால கடிகாரத்துக்கு எழுதும் பொழுது அங்க 3 நியதிகள் இருக்குது. அதே மாதிரிக்கு திகதிய சாதாரண முறையில இருந்து சர்வதேச முறைக்கு மாற்றும் பொழுது அங்கேயும் நியதிகள் காணப்படுகின்றது. அந்த 3 நியதிகள் மிக முக்கியமானது. சரியா? சரி சார். சரி சார். இது ரெண்டையும் நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணிட்டேன் சார். சரி. அப்ப இப்ப இதுகள் உங்களுக்கு கிளியரா விளங்கி இருக்கும். சரி, அடுத்து இந்த உதாரணத்தை பாருங்க. இது புக்ல உள்ளதுதான். 4 நாட்களை மணித்தியாலங்களில் எழுதுக. அப்ப நான் உங்களுக்கு பெஸ்ட்லே தந்துட்டேன். ஒரு நாள் என்பது எத்தனை மணித்தியாலம்? 24 மணித்தியாலம். ஒரு நாளுல 24 மணித்தியாலங்கள் காணப்படுகின்றது. ஒரு நாள்ல 24 மணித்தியாலங்கள் காணப்படுகின்றது. அப்ப நாங்க 4 நாட்களை மணித்தியாலத்துக்கு மாத்தோம்னா மணித்தியாலம். நாட்களை எத்தனையால பெருக்கணும்? 4. அதாவது 4 நாட்களை ஒரு நாள் 24 மணித்தியாலமா இருந்தா அந்த 4 நாளை எத்தனையால பெருக்கணும்? 4 சார். 24. 24ஆல பெருக்கணும். ஒரு நாள் என்பது 24 மணித்தியாலம். அப்ப 2 நாளா இருந்தா 48 மணித்தியாலம். 3 நாள் 72, 4 நாள் 96. அப்ப 24 அதிகரிக்க வேண்டும். அப்ப எங்களுக்கு தந்திருக்காது 4 நாட்கள். அப்ப இந்த நாளை வந்து நாங்க 24ஆல பெருக்கணும். அப்ப 4ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சிருந்தா இது இலகுவாக செய்து போட்டுறலாம். அப்ப 24 நீங்க 4ஆல பெருக்கிறதும் ஒன்றுதான், 4 24ஆல பெருக்கிறதும் ஒன்றுதான். அப்ப இங்க பெருக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும் விட 96 மணித்தியாலங்கள் அப்படின்னு வரும். சரியா? ஓகே சார். அப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணிட்டேன் சார். அப்போ ஒரு நாள் என்பது 24 மணித்தியாலம். அப்ப அதன் அடிப்படையில 2 நாள் வந்து 48, 3 நாள் வந்து 72. சரியா? அதே நேரத்துல 4 நாளா இருந்தா 24 சரியா 4ஆல பெருக்கி விடணும். அப்படி 4 24ஆல பெருக்கி விடணும். ரெண்டுமே ஒன்றுதான், ஒரே ஆன்சர் தான் வரும். சரியா? ஒரே ஆன்சர் தான் வரும். ஆகவே 4 நாள் என்பது 96 மணித்தியாலங்களாக காணப்படும். சரியா மகள்? சரியா மயன்? சரி சார். இதுதானே? அப்ப இதுல யாருக்காவது இன்னும் பிரச்சனை இருக்கா? இல்ல சார். சரியா? இத பாருங்க. 37 மணித்தியாலங்களை நாள் கமா மணித்தியாலம் அப்ப 2ல கொடுக்கணும். நாள் கமா மணித்தியாலம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்ப 24 மணித்தியாலம் தான் ஒரு நாள்னு நாங்க படிச்சிட்டோம். 24 மணித்தியாலம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நாங்க படிச்சாச்சு. அப்ப இந்த 37 மணித்தியாலத்தை நாங்க விரித்து எழுதி கொள்ளணும். அதாவது 24 கூட்டல் சரியா 37ல இருந்து 24 கழிச்சிங்கன்னா மீதி 13 வரும். இப்படி சைட்ல எழுதி கழிச்சு கொள்ளலாம். சரியா? இப்ப 24 இங்க கழிச்சிங்கன்னு சொன்னா 7ல இருந்து 4 போனா 3, 3ல இருந்து 2 போனா 1. அப்ப 24 மணி கூட்டல் அடையாளம் 13 மணி அப்படின்னு சொல்லி வரும். அப்ப இந்த 24 மணித்தியாலத்தை நேரடியா நீங்க எத்தனை நாள்னு மாத்திரலாம்? ஒரு நாள். ஒரு நாள்னு மாத்திரலாம். சரிதானே? அப்ப ஓகே தானே? ஓகே சார். ஓகே சார். அப்ப 24 சரியா 37 மணித்தியாலங்கள் என்பதை நாள் கமா மணித்தியாலம் சொல்லி மாத்தினா ஒரு நாள் 13 மணித்தியாலம் அப்படின்னு சொல்லி வருவார். ஒரு நாள் 13 மணித்தியாலம். சரியா மயன்? சரியா மகள்? சரி சார். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே
சார் ஒரு நிமிடம் தாங்களே. மகள் இங்க கேட்டிருக்கிறது 37 மணித்தியாலங்களை 4 மணித்தியாலங்கள் என்பவற்றில் தருக. அப்ப இதுல வந்து 4 மணித்தியாலமும் மட்டும்தான் சம்பந்தப்படும். விளங்கிச்சா? கேள்வியை நல்லா வாசிச்சு கொள்ளணும். ஓகே தானே? ஓகே சார். சரி. அப்ப இங்க வந்து 37 மணித்தியாலங்கள் அவர் தந்திருக்காரு. நாங்க அதை மாத்தணும், 4 மணித்தியாலத்துக்கு மாத்தணும். கேள்வியே புரிஞ்சு கொள்ளணும். சரிதானே? கேள்வியை முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். சரியா? சரி. அந்த நீங்க இன்பாக்ஸுக்கு போடுற விடைகள், அடுத்தது மெசேஜ்கள், அது எல்லாத்தையும் நான் வாசித்து கொண்டு தான் இருக்கிறேன். அப்போ அதுக்கு விளக்கம் சொல்ல இல்லை, அதை நான் இது பண்ண இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க மனசுல எதுவும் குறையாக நினைச்சு கொள்ளக்கூடாது. நான் அதை கட்டாயம் வாசித்தான் இங்க இருப்பேன். சரியா? அதனால தான் எல்லாத்துக்கும் முதல்ல உங்களுக்கு வணக்கம் உண்டை வைத்துட்டு இந்த வகுப்பறைக்கு உங்களை வரவேற்றது. சரி. அப்ப இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு வரும். அப்ப அதுகள்ல கட்டாயம் கவனமாக இருக்கணும். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி சரி. சார். சார் சரி. இப்ப இந்த அடுத்த தலைப்புக்கு போவோம். நேரத்தை அளக்கும் அலகுகளுக்கு இடையிலான தொடர்பு போட்டுக்கொள்ளுங்க. நேரத்தை அளக்கும் அலகுகளுக்கு இடையிலான தொடர்பு. சரியா? நேரத்தை அளக்கும் அலகுகளுக்கு இடையிலான தொடர்பு போட்டீங்களா? அந்த தலைப்பு ஸ்கிரீன்ல இருக்குது, பாத்தீங்கன்னா விளங்கும். நேரத்தை அளக்கும் அலகுகளுக்கு இடையிலான தொடர்பு. எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சரி. சார். அப்ப நாங்க இது வெள்ளடைக்கே நாங்களும் நோட் பண்ணியாச்சு. வெள்ளடைக்கே நாங்க நோட் பண்ணியாச்சு. இருந்தாலும் திரும்பியும் ஒருக்கா நினைக்கல, இதை நான் சொல்றேன். சரியா? அப்ப நாங்க ஆல்ரெடி நோட் பண்ணியிருக்கோம். ஒரு நிமிடம் என்பது 60 செகண்ட்கள் எங்களுக்கு தெரியும். ஒரு நிமிடம்னா எத்தனை செகண்ட்கள்? 60 செகண்ட்கள். 60 செகண்ட்கள். அப்போ ஒரு நிமிடம் 60 செகண்ட் ஆயிருந்தா 2 நிமிடம் 120 செகண்ட் ஆயிருக்கும். 3 நிமிடங்கள் 180 செகண்ட்களாக இருக்கும். சரியா? சரி சார். சார், அப்ப நாங்க அதுல முதலாவது தலைப்பா பார்க்க போறது நிமிடத்தில் தரப்பட்டுள்ள காலத்தை செகண்ட்களில் வழங்குதல். இங்க தந்திருக்குது அழகா நீல கலர் எழுத்துல போட்டுக்கொள்ளுங்க. போட்டுக்கொண்டு இந்த கீழே உள்ள 3ஐயும் நோட் பண்ணுங்க. மைக்க ஆஃப் பண்ணி கொள்ளணும். மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்கும். சரி. நிமிடத்தில் தரப்பட்டுள்ள காலத்தை செகண்ட்களில் மாற்றுதல். சரியா? போட்டீங்களா? சரி. அப்போ ஒரு நிமிடம் என்பது எத்தனை செகண்ட்கள்? 60 செகண்ட். 60 செகண்ட்கள். அப்போ ஒரு நிமிடம் 60 ஆயிருந்தா 2 நிமிடங்கள் 120 செகண்ட்கள். 120. அப்ப 3 நிமிடம் எத்தனையா இருக்கும்? 180 செகண்ட்கள். அப்ப இங்க என்ன செய்யணும்னா மகன், இங்க என்ன செய்யணுமா இருந்தா ஒரு நிமிடத்தை, சரியா, ஒரு நிமிடத்தை செகண்டுக்கு நீங்க மாத்தணுமா இருந்தா அந்த ஒன்றை நீங்க எத்தனையால பெருக்கணும்? 60ஆல பெருக்கணும். அப்பதான் 60 செகண்டுக்கு மாறும். விளங்கிச்சா? அதே மாதிரி 2 நிமிடத்தை நீங்க நிமிடத்துக்கு செகண்டுக்கு மாத்தணுமா இருந்தா அப்ப 2 நிமிடத்தை எத்தனையால பெருக்கணும்? சொல்லுங்க. 60ஆல பெருக்கணும். அப்ப 2 நிமிடத்தை 60ஆல பெருக்குனீங்கன்னா 120 செகண்டாக மாறிடும். விளங்கிச்சா? அதே போல
3 நிமிடங்கள். அப்ப 3 நிமிடத்தை செகண்டுக்கு மாத்தணுமா இருந்தா 3 எத்தனையால பெருக்கணும்? 60ஆல பெருக்கணும். அப்ப இந்த 60ஆல பெருக்கும் பொழுது 3ஐயும் 6ஐயும் பெருக்கி போட்டுட்டு அதோட பக்கத்துல என்னத்தை எழுதி விட்டுறணும்? ஈஸியா பெருக்கிறதுக்கான வசதிகள் சொல்லிட்டாரேன், சொல்லுங்க. 3ஐயும் 6ஐயும் பெருக்கி போட்டுட்டு அதோட என்னத்தை எழுதணும் பக்கத்துல? 0வை எழுதி விட்டுறணும். சரியா? சரி, அப்ப இப்ப எனக்கு சொல்லுங்க. 12 நிமிடங்கள் அப்படின்னு தந்துட்டேன். எத்தனை நிமிடங்கள்? 12 நிமிடம். அப்ப 12 நிமிடத்தை செகண்டுக்கு மாத்தணுமாண்டா 12ஐயும் 6ஐயும் பெருக்கணும் 60ஐயும். அப்ப 12ஐயும் 60ஐயும் பெருக்கிறதுக்கான இலகுவான வழி என்ன? 12ஐயும் 6ஐயும் பெருக்கினீங்கன்னா எவ்வளவு? 72. அதோட ஒரு 0. அப்ப எத்தனை செகண்ட்கள்? 720 செகண்ட்கள். இப்ப நான் ரெட் கலர்ல எழுதியிருக்கதை எழுதி கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு இலகுவான ஒரு டெக்னிக். இங்க தந்திருக்கிற இதுகள் தேவையில்லை. அது தேவையா இருந்தா நீங்க அதை நோட் பண்ணி கொள்ளுங்க. செகண்ட், நிமிடம், மணி, நாள் போன்ற அலகுகள் காலத்தை அளப்பதற்கு பயன்படுத்தப்படும் சில அலகுகள் ஆகும். சரியா? இந்த நோட் தேவையா இருந்தா நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். சரியா? இந்த தலைப்பு போட்டிருக்கணும், நிமிடத்தில் தரப்பட்டுள்ள காலத்தை செகண்ட்களில் வழங்குதல். அதை கட்டாயம் நோட் பண்ணிருக்கணும். இந்த 3 இதுகள் கட்டாயம் நோட் பண்ணிருக்கணும். இங்கால நான் தந்திருக்கிறேன், சிவப்பு கலர்ல எழுதி விட்டுருக்கேன். இந்த 4ஐயும் கட்டாயம் நோட் பண்ணிருக்கணும். குயிக்கா வேகமா நோட் பண்ணி முடிங்க பாப்போம். நோட் பண்ணிட்டேன் சார். நோட் பண்ணிட்டேன். சரியா? அப்ப சரி, அப்ப இதுல இருந்து இப்ப விலங்குதானே என்ன செய்யணுண்டு? விலங்குதானே என்ன செய்யணுண்டு? சரி, அப்ப நிமிடத்துல தரப்பட்டிருந்தா அத செகண்டுக்கு மாத்துறதுக்கு எத்தனையால பெருக்கணும்? செகண்டுக்கு மாத்துறதுக்கு எத்தனையால பெருக்கணும்? 60ஆல பெருக்கணும். அப்ப 60ஆல பெருக்கிறதுக்கு இலகுவான வழி, 60ஆல பெருக்கிறதுக்கு இலகுவான வழி என்னது? இறுதியாத்தான் பூஜ்ஜியத்தை போட்டுக்கொள்ளணும். கடைசியா பூஜ்ஜியத்தை சேர்த்துக்கொள்ளணும். முதல்ல பெருமானங்களை பெருக்கிக் கொள்ளணும். சரியா மயன்? சரியா மகள்? அப்ப இந்த முறையில பெருக்குவீங்களா இருந்தா இலகுவாக பெருக்கலாம். சரிதானே? சரி சார். இது எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? இப்ப நிமிடத்துல உள்ள தரப்பட்டுள்ள காலத்தை செகண்டுக்கு மாத்தும் பொழுது இதெல்லாம் நாங்க நோட் பண்ணி முடிச்சிட்டோம். அதை நீங்க நோட் பண்ண தேவையில்லை. இந்த பாருங்க, இந்த கீழே கருப்பு கலர் எழுத்துல தந்திருக்கார். அதுதான் எங்களுக்கு முக்கியமான ஒரு வாக்கியம், ஒரு தரவு. அப்ப நான் அடைப்புக்குறியில உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. அதை மட்டும் நீங்க அது கீழே நோட் பண்ணுங்க. ஒரு லைன் விட்டுட்டு, நிமிடத்தில் தரப்பட்டுள்ள காலத்தை செகண்டில் எழுதுவதற்கு தரப்பட்ட நிமிடத்தை எத்தனையால பெருக்க வேண்டுமா? 60ஆல பெருக்க வேண்டும். இதுதான் இங்க முக்கியமான நியதி. சரியா? சரி சார். எழுதிட்டேன் சார். அப்ப நிமிடத்துல தரப்பட்டுள்ளதை செகண்டுக்கு மாத்துறதுக்கு எத்தனையால பெருக்க வேண்டும்? 60. 60ஆல பெருக்க வேண்டும். 60ஆல பெருக்கிறதுக்கு இலகுவான வழி, முதல்ல அந்த எண்களை பெருக்கி போட்டுட்டு கடைசியாக பூஜ்ஜியத்தை எழுதி விட்டுறணும்.
சரியா? சரி சார். அப்ப இதுல யாருக்கா இன்னும் பிரச்சனை இருக்குதா? இல்ல சார். இல்ல சார். சரியா? இந்த உதாரணங்கள் உங்களோட மகன் அங்க மைக்க ஓபன் பண்ணிட்டு இங்க கதைக்கு பார்க்கணும். இந்த உதாரணங்கள் உங்களோட புக்ல உள்ள உதாரணம் என்னையோட நோட் பண்ணி கொள்ளுங்க. ரொம்ப டைம் எடுக்காதீங்க. நிறைய பேருக்கு வீடியோ ஒன்னாகி இருக்குது. நான் பேசும் பொழுது நீங்க பேசாதீங்க தயவு செய்து. நிறைய பேர்ட்ட வீடியோ ஒன் பண்ணி வச்சு கொண்டிருக்கீங்க. வீடியோ ஒன் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் ஆக போறது இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு விளங்க மாட்டேன். நான் சைட்ல தான் இருக்கிறேன், கேமராவுக்கு முன்னுக்கு இல்லை. நான் இப்படி வந்து காமிச்சா தான் உங்களுக்கு என் முகம் விளங்கும். அப்போ நான் சைட்ல இருந்து தான் படிப்பிக்கிறேன். சரியா? நான் பக்கத்துல ஸ்கிரீன்ல வர்றதுக்கான எனக்குல இட வசதிகள் கொஞ்சம் போதாது. சரியா? சரி, அப்ப இதை குயிக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. 8 நிமிடங்களை செகண்ட்களில் எழுதுக. அப்ப எங்களுக்கான ஒரு தொடர்பு, ஒரு நிமிடம் என்பது எத்தனை செகண்ட்கள்? 60 செகண்ட். அப்ப 60 செகண்ட்கள். அப்ப 8 நிமிடங்களை செகண்டுக்கு மாத்தணுமாண்டா 60 எத்தனையால பெருக்கணும்? 8ஆல பெருக்கணும். அப்ப 8ஐயும் 6ஐயும் பெருக்கி போட்டுட்டு அதோட என்னத்தை சேர்த்து விட்டுருவீங்க? பூஜ்ஜியத்தை சேர்த்து விட்டுருவீங்க. அதோட என்ன சேர்த்து விட்டுருவீங்க? பூஜ்ஜியத்தை. அப்ப பூஜ்ஜியத்தை சேர்த்து விட்டா உங்களுக்கான 8 நிமிடங்கள் செகண்டுக்கு மாறிடும். சரியா? சரி சார். சரி சார். இதுல யாருக்காவது இன்னும் பிரச்சனை இருக்குதா? இல்ல சார். சரியா? இத நோட் பண்ணியாச்சா? சார். அப்ப இப்ப நிமிடத்துல தந்திருந்தா செகண்டுக்கு எப்படி மாத்தணும் அப்படிங்கறதுல இன்னும் யாருக்காவது சிக்கல் இருக்கா? இல்ல. சரி, அப்ப எல்லாருக்கும் கிளியர் தானே? சார். சரியா? சொல்லுங்க மகன், எல்லாத்துக்கும் கிளியர் தானே? சார். சரி, ஓகே. இந்த உதாரணத்தை பாருங்க. இப்ப இங்க 6 கேள்வி தந்திருக்காங்க. இப்ப நான் இதுல 6 கேள்வியையும் தரப்போறது இல்லை. சரியா? சரி சார். சரி, இந்த மூன்றாவது கேள்வியையும் இந்த 5வது கேள்வியையும் பார்ப்போம். சரி, உங்களுக்கு ஒரு 2 minutes தாரேன். இந்த 2 கேள்வியை செய்ய பார்ப்போம். 30 நிமிடங்களையும் 38 நிமிடத்தையும் செகண்டுக்கு மாத்தணும். சரியா? சரி சார். மாத்துக்க பாப்போம் அது 2 மட்டும். ஆன்சர் மைக் ஆன் பண்ணி சொல்ல தேவையில்லை. செய்து போட்டுட்டா அமைதியாயிருங்க. அதாவது மைக்கை யாராவது ஒன் பண்ணியிருந்தா ஓப் பண்ணிருங்க. அந்த மிச்ச நேரம் சொல்லி கொண்டிருக்கேன். ஒரு ஐபோன்ல யாரோ ஒரு மகன் இணைஞ்சிருக்கீங்க. உங்களோட கேமரா எந்த நேரமும் ஒன்ல இருக்குது. உங்களோட கேமரா ஒன்னா இருக்கனால என்ன சிக்கல்னா மற்றவங்களுக்கு ஸ்கிரீன் விளங்காது. சொல்றத கேட்கணும். அடுத்தது ருஹாயிம்னு சொல்லி ஒரு மகன் இருக்கீங்க. ருஹாயிம், ருஹாயிம்னு சொல்லி இருக்கீங்க. உங்களோட கேமராவும் ஒன் ஆகுது. கேமரா ஒன் பண்ணாதீங்க தயவு செய்து. வீடியோ ஒன் பண்ணாதீங்க. வீடியோ ஒன் பண்றதுல எந்த யூஸும் இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், அதை நீங்க பின்பற்றி கொள்ளணும். சரி, ஓகே. செய்தாச்சா 2 கேள்வியும்? மூன்றாவது கேள்வி தந்திருக்காங்க 30 நிமிடம். அப்ப 30 நிமிடத்தை 30 மின்னு சொல்லி போடுவோம். மினிட் தானே? அப்ப 30ஐயும் எத்தனையும் பெருக்கணும்? 60ஐயும் பெருக்கணும். 30ல ஒரு சைவர் இருக்குது, 60ல ஒரு சைவர் இருக்குது. அப்ப எங்களோட விடையில கட்டாயம் எத்தனை சைவர் காணப்படும்? 2 சைவர். 2 சைவர்.
இந்த 3ஐயும் இந்த 6ஐயும் பெருக்குனீங்கன்னா எவ்வளவு? 3ஐயும் 6ஐயும் பெருக்குனீங்கன்னா எவ்வளவு? 18 சார் 18. அப்ப 30 நிமிடங்களை செகண்டுக்கு மாத்துனா எத்தனை செகண்ட்கள் வரும்? 1800 செகண்ட். 1800 செகண்ட்கள். எத்தனை செகண்ட்கள்? 1800 செகண்ட்கள். இந்த விட வந்திருக்கா எல்லாருக்கும்? சரி போட்டு கொள்ளுங்க. வந்திருந்தா சரி போட்டு கொள்ளுங்க. ஐந்தாவது கேள்வி 38 நிமிடங்கள். அப்ப 38 போடுங்க. 38 மின். அப்ப இங்க 38ஐயும் 60ஐயும் பெருக்கணும். 38 பெருக்கல் 60. இத பெருக்கும் பொழுது 38 6ஆல டெஸ்ட்ல பெருக்கி கொள்ளணும். இப்படி சைட்ல எழுதி ஆணைக்கிலே பெருக்கி பழகுங்க. அதுதான் நல்ல பழக்கம். அப்ப இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 8 6 48க்கு 8 மீதி 4 3ஐயும் 18. 18ஓட 4 கூட்டினீங்கன்னா 22. 228 அப்ப 228ஓட கூடாது. அதோட என்னத்தை போடணும் கட்டாயம்? 0 அத மறந்து போட்டா விடப்பிழை ஆயிரும். அப்ப 2280 செகண்ட் வந்திருக்கா? 0 சார். அப்ப இதுல இப்ப யாருக்காவது சிக்கல் இருக்கா? இல்ல சார் சரி. அப்போ உங்களுக்கு இனிமே நிமிடத்துல தந்தா செகண்டுக்கு உங்களுக்கு மாத்த முடியும். சரிதானே? சரி. நோட் பண்றவங்க குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. திருத்துறவங்க ரெட் பென்ல திருத்தி முடிச்சிருங்க. ரெட் பென்ல திருத்தி இருக்கணும். சரிதானே? சரி சார் சரி. அப்ப எல்லாருக்கும் கிளியர் தானே? கிளியர் சார் சரியா. டைம் வந்து 7:10. அப்ப இன்னொரு தலைப்பு பார்த்துடலாம். இன்னொரு தலைப்பு பார்த்துடலாம். சரி, அடுத்த தலைப்பு போடுங்க. செகண்ட்களில் தரப்பட்டுள்ள காலத்தை நிமிடங்களில் எழுதுதல். செகண்ட்களில் தரப்பட்டுள்ள காலத்தை நிமிடங்களில் எழுதுதல். போடுங்க. செகண்ட்களில் தரப்பட்டுள்ள காலத்தை நிமிடங்களில் எழுதுதல். சரியா? சரி சார் செகண்ட்களில் தரப்பட்டுள்ள காலத்தை நிமிடங்களில் எழுதுதல். அப்ப இங்க எங்களுக்கு வெள்ளனைக்கே தெரியும். ஒரு நிமிடம்னா ஒரு மினிட் என்பது 60 செகண்ட். அதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? ஒரு நிமிடம் என்பது 60 செகண்ட். அப்ப இதையே நாங்க மாத்தியும் சொல்லலாம். 60 செகண்ட்கள் எத்தனை நிமிடம்? ஒரு நிமிடம் அப்படி மாத்தியும் சொல்ல முடியும். அப்ப நீங்க இது இந்த தமிழ் பாடத்துல இங்கிலீஷ் பாடத்துல எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதாவது ஒன்றை நேரடியாகவும் சொல்ல இயலும், ஒன்றை அத மறைமுகமாக, அதாவது இன்டிரெக்ட், சரியா, அடுத்த பக்கமாகவும் சொல்ல முடியும். அப்படி நாங்க பழகிருக்கோம். அப்ப 2 விதமாக எங்களுக்குள்ள சொல்லலாம். சரியா? அப்ப இது ஒரு நிமிடம் என்பது 60 செகண்டா இருந்தா அப்ப 60 செகண்ட்கள் என்பது ஒரு நிமிடம் அப்படின்னு எங்களுக்கு சொல்ல முடியும். சரியா? ஒரு விஜயத்தை நேரடியாகவும் சொல்ல முடியும், அத அடுத்த வழியிலையும் எங்களுக்கு சொல்லலாம். அப்ப அதன் பிரகாரம் 60 செகண்ட்கள் என்பது ஒரு நிமிடம். அப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த 60 செகண்ட்களை நிமிடமாக மாத்துறதுக்கு 60 செகண்ட்களை நிமிடமாக மாத்துறதுக்கு 60ஆல பிரிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப 60ஆல பிரிச்சா 60ல 60 ஒரு முறை. அப்போ ஒரு நிமிடத்துக்கு மாறிடும். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார் அதே மாதிரி 120 செகண்ட்களை நிமிடத்துக்கு மாத்துறதுக்கு அப்ப 120 எத்தனையால பிரிச்சிருக்கணும்? 120 எத்தனையால பிரிச்சிருக்கணும்? 60ஆல பிரிச்சிருக்கணும். அப்ப அந்த வகுத்தல் அடையாளம் ஒரு சின்ன கோடை போட்டு மேலே கீழே 2 புள்ளிய வைக்கணும். அப்ப இங்க
இந்த 120 60ஆல பிரிக்கும் பொழுது இந்த பூஜ்ஜியத்தையும் நீங்க கட் பண்ணிடலாம். இந்த பூஜ்ஜியத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு 12ல 6 எத்தனை தடவைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இலகுவாக இருக்கும். அப்ப 12ல 6 வந்து 2 தடவை, அதனால இங்க 2 நிமிடம் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே. ஓகே சார். அதே போல 180 செகண்ட்கள். அப்ப 180 செகண்ட்களை நிமிடத்துக்கு மாத்துறதுக்கு 180 60ஆல நீங்க பிரிக்கணும். அப்ப இந்த 180 இப்படியும் எழுதி பிரிக்கலாம், அதாவது பின்ன வடிவில் எழுதியும் பிரிக்கலாம். 180 தொகுதி எண்ல காணப்படுவாரு, 60 வந்து பகுதி எண்ல காணப்படுவாரு. அப்ப இப்படி பிரிக்கும் பொழுது இந்த சைவரையும் வெட்டி போட்டுட்டு 18ல 6 எத்தனை தடவைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இலகுவாக இருக்கும். அப்ப இங்க 3 நிமிடம் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேவா மகன்? ஓகேவா மகள்? ஓகே சார். சரி. அதே போல 720 நிமிடங்கள். அப்ப 720 செகண்ட மன்னிக்கவும் மாத்தி சொல்லிட்டேன். 720 செகண்ட் நிமிடத்துக்கு மாத்துறதுக்கு 720 60ஆல நீங்க பிரிக்கணும். 720 அதை நீங்க 60ஆல பிரிக்க வேண்டியிருக்கும். அப்ப இந்த 60ஆல பிரிக்கைகள்ல சைவரையும் வெட்டி விட்டுறலாம். அப்ப 72ல 6 எத்தனை தடவைன்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா 12 தடவை. ஆகவே 12 நிமிடம் அப்படின்னு சொல்லி வரும். சரியா? சரி சார். அப்ப இந்த செகண்ட்ல உள்ளத நிமிடத்துக்கு மாத்துறதுக்கு 60ஆல பிரிக்க வேண்டும். எத்தனையால பிரிக்க வேண்டும்? 60. 60ஆல பிரிக்க வேண்டும். சரியா? அப்ப இங்க நீல கலர்ல உள்ள இந்த தலைப்பு எழுதியிருக்கணும். இந்த தொடர் இந்த பாருங்க, மேல ஒன்று நான் எழுதி காமிச்சிருக்கேன். இத கட்டாயம் நோட் பண்ணி கொள்ளுங்க. அதாவது நேரடியாகவும் சொல்ல முடியும், அதை எதிர் விதமாகவும் சொல்ல முடியும். சரியா? டிரெக்ட் ஃபார்ம், இன்டிரெக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். நேரடி. சரி, அதை எழுதி போட்டுட்டு இந்த இங்கால ரெட் கலர்ல எழுதி விட்டுருக்கேன். அதையும் எழுதி போட்டுட்டு செகண்ட்ல தரப்படுற நேரத்தை நிமிடத்துக்கு மாத்தணுமா இருந்தா 60ஆல் வகுக்க வேண்டும். எத்தனையால் வகுக்க வேண்டும்? 60ஆல வகுக்க வேண்டும். சரிதானே? இப்ப கிளியர் தானே? கிளியர் சார். அப்ப இதுல இன்னும் யாருக்காவது சிக்கல்கள் இருக்கா? இல்ல சார். நோட் பண்ணியாச்சா? நோட் இன்னும் டைம் பண்ணிட்டேன் வேணும் சார். இன்னும் டைம் வேணும் சொல்றவங்க சொல்லுங்க மகன், சொல்லுங்க மகள். டைம் வேணும். கொஞ்சம் வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முடிச்சிட்டேன் சார். சரியா? சரி, இன்னும் நேரம் வேணுமா யாருக்காவது? வேணா சார். சரி, ஓகே. அப்ப நாங்க இன்றைக்கு திகதிய சர்வதேச முறையில எழுதுற விஷயம் பார்த்தோம். அதுக்கடுத்து இப்ப நாங்க பார்த்தது என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க பார்த்தது நேரத்துல செகண்ட்கள்ல இருந்தா நிமிடத்துக்கு எழுதுறதுக்கும், நிமிடத்துல உள்ளத செகண்டுக்கு எழுதுறதுக்கும் பார்த்தோம். செகண்ட்ல உள்ளத நிமிடத்துக்கு மாத்துறது, நிமிடத்துல உள்ளத செகண்டுக்கு மாத்துறது, இந்த 2 விஷயங்கள் நாங்க பார்த்தோம். அப்ப இதுல யாருக்காவது இப்ப சிக்கல் இருக்கா? இல்லதானே? இல்ல சார். சரியா? அப்ப இதுகள் நல்லா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே மயன்? சரிதானே மகள்? சரி சார். சரியா? சரி, அப்ப இந்த பாருங்க, 360 செகண்ட்களை நிமிடங்களில் எழுதுக. அப்ப எங்க உங்களுக்கு தொடர்பு தெரியும். 60 செகண்ட் என்பது 1 நிமிடம். 60 செகண்ட் என்பது எத்தனை நிமிடம்? 1 நிமிடம். அப்ப நாங்க 360 செகண்ட் நிமிடத்துக்கு மாத்தணுமா இருந்தா 360 எத்தனையால பிரிக்கணும்?
60 சார் 60ஆல பிரிக்கணும். அப்ப இந்த 360 60ஆல பிரிக்கும் பொழுது இந்த ஒரு சைவரையும் கட் பண்ணிட்டீங்கன்னா 36ல எத்தனை ஆறுன்னு சொல்லி பார்க்கணும். 36ல எத்தனை ஆறுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலகுவாக கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 36ல எத்தனை ஆறு இருக்குது? 6 தடவை. எத்தனை தடவை? 6 தடவை. சரியா மகன்? சரியா மகள்? சரி சரி சார் 360 செகண்ட் என்பது 6 நிமிடங்கள்னு வரும். 360 செகண்ட் எத்தனை நிமிடங்கள்னு வரும்? 6 நிமிடங்கள். ஓகேவா? ஓகேவா? ஓகே சார் சரியா? ஓகே சார். இப்ப இங்க பாருங்க, இத 150 செகண்ட்கள்னு தான் தந்திருக்காரு. ஆனா இந்த விடைய 2ல சொல்லணும். அதாவது நிமிடங்கள்லயும் செகண்ட்லயும் சொல்லணும். அப்ப இது அவ்வளவு கஷ்டம் இல்லை. அப்ப நாங்க அந்த தொடர்பை சரியா விளங்கி வச்சிருக்கணும். 60 செகண்ட்கள் தான் 1 நிமிடம். அப்ப இந்த மாதிரி அந்த மடங்குகள் இல்லாத எண்கள் தந்தா உடனே விரித்து எழுதி கொள்ளணும். 120 சக 30. அப்ப இதை விரித்து எழுதுறதுக்கு இங்கிட்டு போட்டு நீங்க என்ன செய்யணும்? அதை கழிச்சு கொள்ளணும். அப்ப இப்ப இத 60 கழிச்சீங்கன்னா மீதி 90 இருக்கும். அப்ப அந்த 90ல இருந்து திரும்பியும் ஒரு 60 கழிக்கணும். அப்ப எத்தனை 60 இங்கனைக்குல வருது அப்படின்னு பார்த்து கொள்ளணும். இறுதியாக 30 இருக்கும். அப்ப இந்த இங்கனைக்குல ஒரு 60 இருக்குது, இங்க ஒரு 60 இருக்குது. அப்ப 2 60. அதனால்தான் இங்கனைக்குல 120 போட்டிருக்காரு. இப்படி கழிச்சு பார்த்து நீங்க கண்டுபிடிச்சு கொள்ளலாம். பக்கத்திலே எழுதி செஞ்சுக்கிறோம், கழிச்சு பார்க்கணும். அப்படி இல்லாட்டி மனக்கணக்குல சரி 60 60 கூட்டிக்கிட்டு போகணும். மனக்கணக்குல சரி எத்தனையா கூட்டிட்டு போகணும்? 60 60 கூட்டிட்டு போகணும். அப்ப இங்க 60ஐயும் கூட்டுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 120 வந்துடும். 120 வந்துடும். அப்ப அந்த 120ஓட இன்னொரு 30 கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு 150 வரும். அப்ப நீங்க விரித்து எழுத வேண்டியது 120 சக எவ்வளவுன்னு சொல்லி எழுதணும். 120 கூட்டல் சொல்லுங்க. 120 கூட்டல் 30. 120 கூட்டல் 30 சொல்லி எழுத வேண்டியிருக்கும். சரியா மகள்? சரி சார். சரியா? அப்ப இந்த மாதிரி எழுதினா அப்ப 2 நிமிடம் 30 செகண்ட் விட வரும். 2 நிமிடம் 30 செகண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விட வரும். சரியா? சரி சார். சரி. அப்ப இது அவ்வளவு கஷ்டம் இல்லை. இது இலகுவான ஒரு பகுதி. சரிதானே? சரி சார். சரி, நோட் பண்ணி கொடுங்களா? நோட் பண்ணி கொடுங்க. இன்னும் இந்த பாடத்துல இன்னும் ஒரு பகுதி இருக்குது. எடுத்த காலத்தை காணுதலும் அங்கிட்டு நேரத்தை கூட்டல் கழித்தல், அந்த பகுதிகள் இருக்குது. ஒரு பெரிய பாடம். சரி, அப்ப அடுத்த கிளாஸ்ல தான் இதை முடிக்கலாம். அடுத்த கிளாஸ் உங்களுக்கு சமீபமா நான் நினைக்கிற மாதிரி சித்திரை புத்தாண்டு விடுமுறை இருக்கும். அதனால வகுப்புகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். சரி, இப்ப இதுல நல்ல பயிற்சி இருக்குது. இதா பாருங்க, இருக்குதா? ஆமாங்க சார். இந்த கேள்வியில முதலாவது கேள்வியில 6 இருக்குது, 2வது கேள்வியில 6 இருக்குது. இந்த 6ஐயும் செய்து கொண்டு வரணும். சரிதானே? சரி சார். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி, அப்ப எல்லாருக்கும் குட் நைட். Thank you sir. Bye sir. Sir bye. Good night sir. Okay. Thank you sir. Good night sir. Good night sir.